ஆண்டி மிச்சம் இருக்குதுங்களா? ஆ கொடுங்க. எவ்வளோ ஆச்சு ஆண்டி? 75பா. இங்கிலீஷ்ல எவ்வளோ? 175. இப்பதான் 75 நீங்க. புரியுதுல்ல ஏண்டி போசடி கேட்டு. பப்ளிக் வர இடத்துல டைம் பாம் எடுத்துட்டு வந்தீங்க? பாம் இல்லப்பா, வீட்டுல இருந்து சோறு கட்டி ஏத்தாந்துக்கிறான். லஞ்ச் டைம்ல ஆளுக்கு ஒரு உன்ன வாயில போட்டுக்கின்னு வேலையை ஆரம்பிச்சிருவான். சுத்தி பார்க்க வந்தவங்களே சும்மா வந்திருக்காங்க, திருட வந்த திருட்டு பசங்க அடிக்காத. ஏன்? அப்பெல்லாம் கொஞ்சம் தண்ணி கூட. A few moments later. இவ்ளோ நேரம் ஆச்சு, என்ன பண்ற? A few moments later. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். போமா வண்டி ஓட்ட தெரியுமாட்டி? പിന്നെ അറിയാണ്ട്. எந்த டிரைவிங் ஸ்கூலு? ഡ്രൈവിംഗ് സ്കൂളോ? ഞാൻ യൂട്യൂബ് നോക്കിയാ പഠിച്ചേ. தாங்கம்மா, நாங்க புதுசா வண்டி எனக்கு எடுத்துங்க. அப்படியாப்பா? என்னப்பா எல்லாம் ஸ்வீட் தருவாங்க, லட்டு தருவாங்க, நீ பொரி ஒன்று கொடுத்துருக்க. அதுவாமா, இருக்கிற காசுலாம் வண்டி வாங்கறதுக்கே செலவாயிடுச்சா, அதனாலதாம்மா. அப்படியா? சரி, இந்தாப்பா 500 ரூபாய், எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடு. சரிங்கம்மா. ஆனா உன் வண்டியில நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா வருவேன். இப்ப ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்கம்மா. என்ன கார் வாங்கிருக்கப்பா? கார் வாங்கலம்மா, இந்த சாவுக்குள்ள ஏத்தின்னு போவாங்களே அந்த வண்டிமா. உன் வண்டியில நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா வருவேன். பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிற? சாப்பிட்டு இருக்க. ஏன் பாப்பா கண்ட கருமத்தி எல்லாம் இந்நேரத்துக்கு தின்னுட்டு இருக்கிற? பாப்பாக்கு பசி வந்துடுச்சா, வயிறு வேற சாப்பாடு வேணும்னு கேட்டுச்சா, நானே செஞ்சு சாப்பிட்டேன். கண்டதையெல்லாம் இந்நேரத்துக்கு தின்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போற. அங்க போய் டாக்டர் ஏதாச்சும் கேள்வி கேட்டா வாயில் நாய் பீ வச்ச மாதிரி உட்காந்துருக்கு. சரியா? எதுவுமே பேசாத. இப்படியே இருந்து என்னமாப்பா பண்றது? என்னையும் புரிஞ்சு போப்ப நீ. 1000 சொல்லுவா, அதுக்காக பாப்பா சாப்பிடாம இருக்க முடியுமா? பாப்பாக்கு பசிக்குள்ள. இப்படி ஒரு நாள் பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குதே பாப்பா. இது வேற ஒருத்தர் முழு நேரம் பொழப்பா பண்ணிட்டு இருக்கானே, அவளும் எப்படி பாப்பா பண்றா? பாப்பா பாத்துட்டு இருக்கல, அப்புறம் என்ன எனக்கு? பாப்பா பாப்பா ஸ்கிரிப்ட் முடிஞ்சு பாப்பா, அப்படி பண்ணாத பாப்பா, ப்ளீஸ் பாப்பா. வணக்கம் ஆண்டி. கீர்த்தி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. பாவுல்ல என்னம்மா நெத்தியில பட்டையெல்லாம் பலமா இருக்கு. கோயிலுக்கு போனியா? அம்மான்ற தெய்வம் வீட்டுல இருக்கிறப்ப வீடே கோயில் தானே ஆண்டி. அதான் வாரத்துக்கு 8 நாளும் காலையில எந்திரிச்சதும் அம்மா காலை தொட்டு பூஜை பண்ணிட்டு தான் அந்த நாளையே தொடங்குவேன். கீர்த்தி, விளக்குமாறு எடுத்துக்கிட்டு வெளியில எங்கம்மா போற? இல்ல ஆண்டி, வர வழியில பார்த்தேன், தெருவெல்லாம் குப்பையா இருந்துச்சு. நீங்க இருக்கிற வீடு மட்டும் இல்ல, தெரு கூட சுத்தமா இருக்கணும் ஆண்டி. நான் போய் கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டியாமா? என்னது டப்பால? சாப்பிட்டேன் ஆண்டி, சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு கை சாப்பாடு மட்டும் மிச்சமாயிருச்சு ஆண்டி. வயிறு ஃபுல்லானதால சாப்பிட முடியல. அதான் அதை பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நைட்டு சாப்பிடலான்னு பேக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க செஞ்ச சாப்பாடு ஒரு பருக்கையா இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு வராது ஆண்டி. ஏன் ஆண்டி, இப்ப உங்களுக்கு முட்டி வலி அதிகமானதுனால முன்ன மாதிரி பூவிய துரத்தி அடிக்க முடியல பூவி சொல்லிட்டு இருந்தாலே. ஆமாம்மா, பக்கத்து வீட்டு கமலா வேற அதெல்லாம் சர்ஜரி பண்ணாதான் சரியாகும்ட்டா. ஓ, இந்த MBBS FRCS லண்டன்ல படிச்சு பார்ட் டைமா இங்க புரணி பேசுற வேலை பாக்குறாங்களே அந்த கமலா ஆண்டியா? ஏன் ஆண்டி? ஏமா, ஒண்ணு சாப்பாட்டுல உப்பள்ளி கொட்டி வச்சிடற, இல்லைன்னா டீல சக்கரையில கொட்டி வச்சிடற. சமைக்கவே தெரியாதா? ஏன் உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்கா? இல்ல அப்புறம் என்ன, குடுக்கறது குடிக்க வேண்டியதுதானே? இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா சுடுதண்ணி கூட வச்சு தர மாட்டேன். ஏமா, சீக்கிரம் ரெடியா மாட்டியா? ஏன் இவ்வளவு ஸ்லோவா ரெடி ஆயிடுச்சு? ஏன் நீங்க இங்க ரெடியா போறீங்களா? இல்ல இல்ல, என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணுமா உங்களுக்கு? வேண்டாம் வேண்டாம். அப்ப நான் ஃபாஸ்டா ரெடியா என்ன, ஸ்லோவா ரெடியா என்ன? ஏமா, வேகமாவே கூட தெரியாதா? ஏன் இப்படி நத்த மாதிரி ஊறிட்டு இருக்கிற? வேகமா கூட்டினா போக மாட்டேன்னு சொல்றீங்க, ஸ்லோவா கூட்டினா ஏன் ஸ்லோவா கூட்டினான்னு கேக்குறீங்க. நீங்களே பெருக்கிக்கோங்க.
நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு என்ன எல்லாம் உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் பேப்பர் கிழிச்சு போட்டு ரெடி பண்ணுங்க. வெயில்ல நீங்க எல்லாம் தூங்க கஷ்டப்படுறீங்கன்னு நாளையில இருந்து எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லயும் ஏசி இன்ஸ்டால் பண்ண போறாங்க. நாளைக்கு பிராக்டிகல்ஸ்க்கு எல்லாரும் இன்னைக்கு ஈவினிங் ஷோ மேநாயகன் போய் பாத்துட்டு வந்துருங்க. அதுல இருந்து வர டயலாக்ஸ்க்கு தான் நாளைக்கு நீங்க ரீல்ஸ் பண்ணணும். சோ எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கரெக்டா நோட் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம ஸ்கூல்ல இருக்க லவ்வர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு பேசுறதுக்கு தனியா ஸ்பேஸ் இல்லன்னு கம்ப்ளைண்ட் பண்ணதால நம்ம ஸ்கூல்ல புதுசா பார்க் கட்ட போறாங்க. இனிமே நீங்க ஜாலியா கடல போடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறவங்களுக்கு ஊக்கத்தொகையா மாசம் 50,000 கொடுக்க போறாங்க. அண்ட் பாஸ் ஆகுறவங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். சார் எனக்கு ஒரு 2 days sick leave கிடைக்குமா? எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு. ஓகேமா, ஜஸ்ட் sick leave எடுத்துக்கோ. சோ ஜஸ்ட் தெர்மாமீட்டரோட போட்டோ, டாக்டர் கன்சல்டேஷன் ப்ரூஃப், என்ன மருந்து எழுதி கொடுத்தாரு, என்ன மெடிக்கல்லாம் வாங்க போற, என்ன மெடிக்கல் ஷாப்போட நேம், ப்ரீவியஸ் ஹெல்த் ரெக்கார்ட், உன்னோட பிளட் ரிப்போர்ட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அண்ட் 2 witness கன்ஃபார்மிங் உனக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லைன்னு. சார் நான் ஆபீஸ்க்கு வந்துடுறேன் சார். டைமுக்கு வந்துடும். ஐயோ அம்மா, நான் நெஞ்சு இப்படி வலிக்குது. ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ? கடவுளே வலிக்குதே. ஐயோ, திடீர்னு நம்ம போயிட்டா பேனர் அடிக்கிறதுக்கு கூட நல்ல போட்டோ வச்சு இல்லையே. இந்த ஆள் ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு போட்டோ கொடுத்துட்டா என்ன பண்றது? கடவுளே வலிக்குதே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து நம்ம கிச்சன் இவ்வளவு அழுக்கா இருக்குதே. ஐயோ, சொந்தக்காரங்களாம் வந்தா என்ன நினைப்பாங்க? இங்க ஒருத்தர் துடிச்சின்னு இருக்கிறேன், யாராவது வந்து எட்டி பாக்குறாங்களா? இந்த கிச்சன் பக்கம் மட்டும் யாரும் வரமாட்டாங்க. 4 நாள் ஆனாலும் அப்படியே விட்டு வச்சிருப்பாங்களே. கடவுளே வலிக்குதே. ஐயோ கடவுளே, ஹார்ட் அட்டாக்கா இருக்க கூடாது. கடவுளே கடவுளே, புதுசா இப்பதான் ஒரு 4 நைட்டு ஆர்டர் பண்ணேன். அது வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகுமே. கடவுளே கடவுளே. கேஸ் ட்ரபிளா? எது கேஸ் ட்ரபிள், எது ஹார்ட் அட்டாக்னே தெரிய மாட்டேங்குதே. அக்கா அக்கா காலேஜ் ஓபன் பண்ணிட்டாங்க. ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க. நைட்ல வேர் பண்ண நைட் ட்ரெஸ் வேணும். எப்படிக்கா? வா காட்டுறேன். இது காட்டன் நைட் ஷூட். இது நைட் ஷூட்லயே விஸ்கோஸ் மெட்டீரியல். இது நைட் ஷூட்ல பட்டன் டைப். இது பனியன்ல ஃபுல் பேண்ட் செட். போ. அக்கா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ஓகேக்கா. இது மட்டும் இல்ல, இது நைட் ஷூட்லயே 3/4 இருக்கு. அதெல்லாம் உனக்கு போட்டு காட்ட நேரம் இல்ல. எடுத்த மட்டும் பில்ல போட்டு போ. தீபா, என்னல கஸ்டமர் என்ன இப்படி பேசி அனுப்பி விடுற? அது கஸ்டமர்ல என் தங்கச்சிங்க அது இப்படி பேசுனே. பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. நைட்டு 12 மணிக்கு என்ன பாப்பா ஐஸ்கிரீம் வேண்டி கிடக்குது? 12 மணினா ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாதா? நைட்டு 12 மணிக்கு ஏன் பாப்பா என்ன சொல்ல பண்ற? வாங்கி குடுப்பியா மாட்டியா? இத்தனுன்றதுக்கு என்னென்னலாம் நான் பண்றேன்? எனக்கு வேணும். ஆனா எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கும். இப்படி கிரிஞ்சு ஒண்ணாதுன்னு உங்களுக்கு எத்தனை வாட்ச் சொல்லியிருக்கேன். நான்